இதுதான் பசலைக்கீரை. இது வெட்டின பசலைக்கீரை. இப்பொழுது நாங்கள் இப்போ என்னென்ன போடணும் இந்த கீரையில் சொல்கிற அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இதோ இந்த தட்டில் வச்சுருக்கோம். ஸோ இப்போ நூற்று மாரி இப்போ இதை காட்டும் உங்களுக்கு என்னென்னான்ட்டு. ஸோ இப்போ முதல்ல புளி, அதோ புளி ஒரு புடி அப்படியே எடுத்து தனியாக ஊற வச்சுக்கிட்டு அப்புறம் அதை ஜூஸ் எடுத்து அந்த ஜூஸ் இதில் ஊற்றிடணும். குக் பண்ணும்போது அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளெல்லாம் தூக்கி வெளியே போட்டுடணும். சரி, அடுத்து பச்சை மிளகா ஒரு எப்படியும் ஒரு 100 கிராம் இருக்கும். ஒரு 100 கிராம் பச்சை மிளகா நம்ம அந்த காம்பு மட்டும் எடுத்துட்டு அதை எடுத்து அப்படியே அந்த கீரையில் போட்டுற வேண்டியது தான். அடுத்து தக்காளி 3 தக்காளி இதில் போட போகிறாங்க. 4 கூட போடலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. புளிப்பாக வேணும்னா 4 கூட போடலாம். சரி, வெய். அப்புறம் ஒரு வெள்ளைப்பூண்டு ஃபுல்லாக அப்படியே எவ்வளோ வெள்ளைப்பூண்டு போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக அது இருக்கும். அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் அதில் போட்டுடணும். சரி, அடுத்து வெங்காயம், ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், அதை அப்படியே உரித்து கட் பண்ணி நம்ம அதை கீரையில் நம்ம போட்டுடணும். சரி, இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். போயிட்டு அது செய்முறையை நம்ம இப்பொழுது பார்ப்போம். இவங்க தான் மிஸ்ஸஸ் லூர்து மேரி பசலைக்கீரையை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி வெட்டணும். குக்கரில் பச்சை மிளகாவும் பருப்பும் இப்போ தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ வேக வைக்கணும் அது ஃபுல்லாக. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1/4 கரண்டி மஞ்சத்தூளை அதில் இப்போ நூற்றம்மா போடுவாங்க. இப்போ ஒரு சின்ன கரண்டி தான் சீரகம் அதில் போடுறாங்க கொஞ்சம் வாசனைக்கு. இப்பொழுது இந்த புளியை தண்ணியில் போட்டு ஊற வைக்க போகிறாங்க. அதை பிச்சு அந்த பாத்திரத்தில் போட்டு அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஊற வைக்கிறோம். அதில் தண்ணி ஊற்ற போகிறாங்க அவங்க. அங்கே பாருங்கள் தண்ணி, அதில் தண்ணி ஊற்றணும். அது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறணும். இப்போ அரிஞ்ச தக்காளியை நம்ம அந்த குக்கருக்குள்ளே போட போகிறோம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் அதில் ஊற்றணும். ஒரு 50 மில்லி எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா அந்த பருப்பு நல்லா வேகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடணும். இப்போ தான் வெள்ளைப்பூண்டு உரித்து உள்ளே போட்டுட்டோம். சும்மா நான் காட்டுறேன். அவ்வளோ பெரிய வெள்ளைப்பூண்டை உரித்து உள்ளே நாங்கள் ஏற்கனவே போட்டுட்டோம். ஸோ அதனால் இப்போ எல்லா கீரையும் உள்ளே போட்டாச்சு. தக்காளி பழம், பச்சை மிளகா, என்னது இது சீரகம், மஞ்சத்தூள், வெங்காயம் எல்லாமே உள்ளே போட்டாச்சு. இன்னும் அந்த புளி கரைச்சி ஊற்ற வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ இவங்க அந்த மூடியை போட்டு மூடிடணும் நல்லா வேகிறதுக்கு. ஸோ இப்போ மூட போகிறாங்க. எல்லாம் வெந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் சாம்பார் பவுடர் கொஞ்சம் போடுறோம். தனியாத்தூளும் மஞ்சளும் அரைச்சி வச்சது கொஞ்சம் போடுறோம் அதில். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் கொஞ்சம் போட்டுங்க. சால்ட்டு தான் உப்பில்லாத பண்டம் குப்பையிலன்னு சொல்லுவாங்க மற்ற தமிழில். ஸோ இதை போட்டு கடைவாங்க. அது ஃபுல்லாக வேக வச்ச பருப்பு, கீரை எல்லாமே இப்போ கடைஞ்சி மொத்தத்தையும் ஃபுல்லாக அப்படியே ஸ்மாஷ் பண்ணுறாங்க. அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வயசான கிழவங்க கூட சாப்பிட்லாம், பிரச்சனையே கிடையாது. அவ்வளவு நல்லாயிருக்கும். ஸோ இதில் எல்லாமே வெள்ளைப்பூண்டு, தக்காளி, பச்சை மிளகா, கீரை, பருப்பு எல்லாமே அப்படியே மேஷ் பண்ணுறாங்க. ஸோ மேஷ் பொட்டேட்டோ மாதிரி அப்படி பண்ணிட்டோம்னா அது டேஸ்ட்டே வேறு லெவலு. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கும், அதனால் இன்னும் நல்லாயிருக்கும், ஒட்டாது, சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ பசலைக்கீரை சாம்பார் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரி, வெரி குட். நல்லா கடைஞ்சிக்கிங்க. அடுத்த ப்ராசஸ் அதை எண்ணெயில் போட்டு லைட்டாக வறுக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சாம்பார் ரெடி. பசிக்குதா உங்களுக்கு? சாப்பிடலாம். அந்த புளியை கரைச்சி வச்சோமில்ல, அந்த புளியை இப்போ இதில் ஊற்றிடணும், அவ்வளோதான்.
அந்த புளி ஜூஸ் மட்டும் அந்த இதெல்லாம் எடுத்துடணும். சரி, பார்த்தீங்களா? இட்லி சட்டி வெந்துக்கிட்டு இருக்கு இட்லி. இது வந்து இப்போ நம்ம அதை சாட்டே பண்ண போகிறோம் எண்ணெயில். ஸோ அதுக்கு முன்னாடி இட்லி எல்லாம் வெந்துக்கிட்டு இருக்கு, ரெடியாக இருக்குது. இதுதான் கடுகு பருப்பு எல்லாத்தையும் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதை எடுத்து நம்ம இந்த சட்டிக்குள்ளே எண்ணெய் வெந்த உடனே உள்ளே போடணும். எண்ணெய் வெந்துருச்சு, இப்போ அதில் போட போகிறாங்க. அதில் தீபாவளி பட்டாசு மாதிரி வெடிக்கும், பார்த்தீங்களா? அப்படி வெடிக்கணும், பட்ட 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 பட்டான்னு. அப்பா தீபாவளி. இப்போ கருவேப்பிலை வெங்காயம் எடுத்து அதில் போடணும். போட்டோம்னா அது அப்படியே வறுக்கணும், போட்டு அந்த ஸ்மெல் வரணும். ஸ்மெல் வந்தால் மட்டும் பத்தாது, சவுண்டும் வரணும். அதுதான் வருது சவுண்டு. இட்லி பார்த்தீங்களா பின்னாடி வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ முடிஞ்ச உடனே இட்லி போட்டு சாப்பிட்டோம்னா 10 இட்லி சாப்பிடலாம் ஒவ்வொருத்தரும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே அது கோல்டன் ப்ரௌன் மாதிரி வறுக்கணும். அப்படியே அழகாக தங்க மாதிரி ஆகிடும். நல்லா கலக்கி இந்த கீரையை, நம்ம கடைஞ்சி வச்சுக்கிற கீரையை அப்படியே எடுத்து அதில் போடணும். இப்போ சவுண்டு வரும் பாரு, சொர்றன்னு சவுண்டு வரும். அப்பா பாரு, ஆஹா, இது தாங்க அருமையான பசலக்கீரை சாம்பார். அதை கலக்கி ஸ்மெல்லு பயங்கரமாக வருது. இந்த கேமராவில் உங்களுக்கு ஸ்மெல் காட்ட என்னால் முடியல. வருங்காலத்தில் ஸ்மெல்லும் பண்ணுற மாதிரி ஒரு கேமராவை கண்டுபிடிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டுபிடிச்சிருவாங்க, பதறப்படாதீங்க. பார்த்தியா எப்படி இருக்கு? சாம்பார் ரெடி. இட்லி நான் காட்ட முடியாது, அது வெந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நமது பசலை கீரை சாம்பார் ரெடி. லூர்தம்மா அவர்களுக்கு நன்றி 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 நன்றி. இப்போ இட்லி ரெடி. இந்த இட்லி மேலே நம்ம செஞ்ச பசலைக்கீரை அந்த சாம்பார் ஊற்றினோம்னா மை காட் 10 இட்லி சாப்பிடலாம். ஸோ கம்ப்ளீட்டாக அப்படியே அதை பிசைஞ்சு சாப்பிட்ணும். அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அதோடய டேஸ்ட்டே தனி தான். நிறைய வைட்டமின்ஸ், நைட்ரேட்ஸ், வைட்டமின் ஏ ஏகப்பட்டது இருக்குது. பி, பேட்டா கேரட்டின் எல்லாமே இருக்குது. நல்லது உடம்புக்கு, நம்ம மைண்டுக்கு, நம்முடைய என்னது அமிலங்கள், என்னது ஹார்மோன்ஸ், அருமையான ஹார்மோன்ஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு அருமையான கீரை தான் பசலைக்கீரை. வெரி குட். காட் பிளஸ். பை.